வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி மன்னியுங்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுற நாம் அநேகரை மன்னிக்காமல் காணப்படுகிறோம். அவர்கள் நமக்கு விரோதமாக செய்த பகைகள், நம்பிக்கை துரோகம், நமக்கு விரோதமாக பொய்யாக சொன்ன காரியங்கள், நம்மளை அவமானப்படுத்தின காரியங்கள், இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அவங்க எனக்கு அப்படி செய்துட்டாங்களே, ஆனால் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், அவங்க எனக்கு செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இருதயத்தில் ஒரு காரியம், அந்த உணர்வை வைத்து கொண்டு மன்னிக்காத அந்த குணத்தை வைத்து கொண்டு காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி மன்னிக்காத குணத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மன்னிங்க. மத்தேயு 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய மீறுதல்களை மன்னிப்பார். அதனால் நான் மன்னிக்க மாட்டேன், அவங்க எனக்கு அப்படி செய்துட்டார்கள், அதை நான் மன்னிக்க மாட்டேன்னு இருக்காதீங்க. நீ மன்னிக்கும் பொழுது உனக்கு தேவன் மன்னிப்பார். நீ இறங்கும் பொழுது உனக்கு தேவன் இறங்குவார். அதனால் அவர்களை மன்னித்து விடுங்க. ஐயோ நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் அந்த காரியத்தை மறக்க முடியலை, அவங்க செய்த காரியத்தை மறக்க முடியல, திரும்ப திரும்ப அவங்க எனக்கு அந்த காரியத்தை செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, எனக்கு விரோதமாக பொய்யாக சொல்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை கேவலமாக வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்போவும் மன்னிங்க. 7 டைம் இல்லை, 70 டைமும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் மன்னிங்களே. மன்னிச்சு, ஆண்டவரே என்னால் மறக்க முடியலை, எனக்கு மறக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு தேவனிடம் கேளுங்க. நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறக்கக்கூடிய உதவி செய்வார். அவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு தான் சமாதானம் இருக்கும். மன்னிக்காமல் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே அவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா மன அழுத்தம் தான் உண்டாகும். அதை மன்னிக்காமல் மறக்காமல் அவங்கள பார்க்கும்போது எனக்கு இப்படி செஞ்சாலே நான் அதை விட்டவே மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகரிக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பகை உணர்வோடே இருப்போம். அதனால் தேவனுக்கும் நமக்குள்ள உறவு விரிசல் ஆகும். நீங்கள் மன்னிங்க, தேவன் மன்னிப்பார், உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். அதனால் தைரியமாக இருங்க. மன்னிக்க முடியலை, மறக்க முடியலைன்னா இயேசு சந்நிதியில் நான் அவங்க எனக்கு இதை செய்தாங்க ஆண்டவரே, அதை என்னால் மன்னிக்க முடியலை, அதை என்னால் மறக்க முடியல இயேசுவே அப்படின்னு சொல்லி அவர் சந்நிதியில் ஒப்பு கொடுங்களே, அவர் பார்த்து கொள்ளுவார். தைரியமாக இருங்க. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.